இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவருடைய நாமத்தை குறித்து பார்க்க போகிறோம். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா, அதை நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா பிரசன்னம் அருளும் கர்த்தர். பிரசன்னா என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த ஆலயம் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னத்தால் நிறைந்திருந்தது. அசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் இறங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே தேவ மனிதன் தீர்க்கதரிசி தரிசனம் காண்கிறார். தேவாலயம் முழுவதும் புகையால் நிறைந்திருந்தது. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள். நாம் ஜெபிக்கும் போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். கர்த்தர் பேசுகிறத உணர்கிறோம். நேரடியாய் பிரத்யட்சமாய் கர்த்தர் பேசுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எப்படிங்க நேரடியா பேசுவாரு, அவருடைய பேருங்க நேரடியா வருவாரு, கர்த்தர்ல நேரடியா வரமாட்டாரு, நேரடியா பேச மாட்டாருமா. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா கர்த்தர் நேரடியாலாம் வந்து பேச மாட்டாரு, பைபிள் மூலமா தான் பேசுவாரு, வார்த்தை மூலமா தான் பேசுவாரு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. ஏன் நேரடியா பேசுவார்? நேரடியா பேசியிருக்கிறார். பேசுவாரு. பழைய பாட்டு காலத்துல பேசலையே. பழைய பாட்டின் காலத்துல நீங்க அவருடைய பிள்ளை கிடையாது. புதிய பாட்டு காலத்துல நீங்க அவருடைய பிள்ளை. எப்படி பிள்ளை? வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பாருங்க, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிள்ளைகிட்ட வந்து தன்னை மறைச்சு பேசுவாரா? நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா போய் ஒளிஞ்சிருந்து பிள்ளைகிட்ட பேசுவாரோ? இல்லையே. நேரடியா பிள்ளைகிட்ட பேசுவாருங்க. போய் எங்க அப்பா உரிமையோடு பிள்ளை போய் பேசும், உரிமையோடு பிள்ளைகிட்ட பேசுவாங்க, முகமுகமாய் பிரத்யட்சமா பேசுவாங்க. முகமுகமாய் பிரத்யட்சமாய் இயேசுவின் இடத்துல பேசுவாங்க. பிரசன்னமாக பிரத்யட்சமாய் பேசக்கூடிய ஆண்டவர். டைரக்டா நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நின்று பேசக்கூடியவர். பேசியிருக்கிறாரு. புதிய பாட்டின் காலத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இடத்துல நேரடியாய் முகமுகமாய் வந்து பேசி இருக்கிறார். நானே 2 முறை நேரடியாய் அவரை தரிசித்திருக்கிறேன். டைரக்ட் டு மீட். 2 முறை நேரடியாய் அவரோடு கூட முகமுகமாய் பேசி இருக்கிறேன். பேச முடியுமா? முடியும். நம்ம பிள்ளைகிட்ட பேசுவாரு. பேச மாட்டார்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வேத வசனத்தை விசுவாசிக்கவில்லை. சிலர் இருக்கிறாங்க அற்புத அதிசயத்தை ஏத்துக்கிட மாட்டாங்க. அது எப்படி? வார்த்தை தானே முக்கியம். வார்த்தை முக்கியம். அந்த வார்த்தை உள்ள இருக்கிற அற்புதமும் அதிசயமும் அதை விட முக்கியம். அப்ப சீஷர்கள் ஏன் அற்புத அதிசயம் செஞ்சிருந்தாங்க? அது சீஷர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள், அதனால செய்தாங்க. அவருடைய பிள்ளைங்க நீங்க, பிள்ளைங்க மூலமா அற்புதம் செய்கிறார். வார்த்தை மட்டும் கிடையாது. வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு வார்த்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. அதற்குள்ள இருக்கிற கருப்பொருளை புரிஞ்சுக்கிடணும். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷையின் வரத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஒதுக்கி வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் மட்டுமே நுகம் முறியும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் ஒருவன் ஜெபம் பண்ணினால் நுகம் முறியாது. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, உங்க வாழ்க்கையில இருக்க நுகம் முறியாது. அந்த ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது தான் நுகம் முறியும். அதான் ஆவியில நிறைந்து ஜெபிக்க சொல்றாங்க. சிலருக்கு அது பிடிக்காதுங்க. அது என்ன ஆவியில இருந்து ஜெபிக்கிறது? சும்மா ஜெபம் பண்ணாலும் இயேசு கேட்பார். ஆவியில இருந்து ஜெபிக்கிறதற்கு வித்தியாசம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு கூட பேசுகிறான். ஆனால் மனுஷனுக்கு அது புரியாதுங்கிறது. தேவனோடு கூட பேசுகிறான். அவன் பேசுகிற மனுஷனுக்கு புரியாத டைரக்டா ஆண்டவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆவியில நிறைந்து ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். என்னுடைய ஊழிய அனுபவத்தில் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கும் பொழுது பிசாச தானா விழுந்து ஓடுறத நான் பார்த்திருக்கேங்க என் ஊழியத்துல.
இன்னைக்கு ஆவியிலே வைராக்கியம் கொண்டு நாம் ஜெபிக்கிறோமா? பரிசுத்த ஆவியிலே நிறைந்து வைராக்கியம் கொண்டு ஜெபிக்கிறோமா? அப்படி வைராக்கியம் கொண்டு ஆவியில நிறைஞ்சு ஜெபிச்சு பாருங்க, கிறிஸ்துவின் பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அந்த அறை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது நீங்கள் உணர முடியும். நான் ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிட்ட பொழுதே நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். அவர் என் கூட வந்து பேசுகிறத உணர்கிறேன். என்னோடு கூட இடைப்படுகிறதை உணர்கிறேன். உங்களால ஏன் உணர முடியல? ஜெபிக்கிறீங்க, தூங்கிடுறீங்க. சிலர் இருக்கிறாங்க, ஆவியிலே நிறைஞ்சு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆளால் அவங்களை ஜெபம் பண்ண முடியாது. அப்படியே தூக்கத்துக்கு போயிருவாங்க, தூங்கிடுவாங்க அவங்க. ஆவியில நிறைஞ்சு, ஏன்னா அந்த ஆவி இந்த ஆவியும் ஒத்து போகாதுங்க. இவர் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கிறாரு. இந்த ஆவியோட அந்த ஆவி ஒத்து போகாது. உள்ள வேற ஏதோ ஒன்று இருக்கும்போது அது உங்களை இந்த ஆவியோட இணைஞ்சு ஜெபிக்க விடாது, பிளாக் பண்ணி விட்டு. நீங்க பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து ஜெபிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் வர அந்த அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கூட இல்லையா? கேளுங்க, ஆண்டவரே என்னை அந்த அபிஷேகத்தினால் நிரப்பும், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பும். கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிற கர்த்தரா இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில அதிசயத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற முறுமுறுப்பு கடந்து வருவதாக, கடந்து போவதாக, அவருடைய வாழ்க்கையை விட்டு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. தேங்க்யூ லார்ட். நெருக்கங்கள் மாறுவதாக, பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாவதாக. தேங்க்யூ லார்ட். ஷபாகா மங்கா துபாகா பாகா. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. உம்முடைய மகத்துவமான பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. உம்முடைய உன்னதத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். செல்வம் மேரி, கர்த்தருடைய வல்லமையான கரங்கள் மீது இறங்குகிற சகோதரி செல்வம் மேரி, கர்த்தர் இந்த நாளில் உங்களை தொடுகிறார். சர்ம வியாதியினாலே 7 வருடமாய் நீங்கள் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று உங்கள் சரீரத்திலே ஒரு ஊரல் போன்று ஒன்று வருகிறது. அதனாலே சிவப்பு நிறத்திலே அது உங்கள் சரீரத்தில் ஆங்காங்கே தடித்து காணப்படுகிறது. பலமுறை மருத்துவரிடத்தில் கடந்து சென்று விட்டீர்கள், ஆனா எந்த பயனும் இல்லை. செல்வம் மேரி, கர்த்தருடைய வல்லமையான கரம் இந்த நாள் உங்களை தொடுகிறது. உங்கள் சருமத்தில் இருக்கிற 7 வருடமாய் உங்கள் சருமத்தில் இருந்த வியாதியை கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல், கர்த்தருடைய வல்லமையான கரங்களை தொடுகிறது சகோதரன் தானியேல். தேங்க்யூ லார்ட். யுவர் ஏஜ் இஸ் 57. உங்களுடைய வயது 57. இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது பரிபூர்ணமாய் பிரத்யட்சமாய் இறங்குகிறது. பலர் உங்கள் இருதயத்தை காயப்படுத்தினார்கள். பலர் உங்களுக்கு விரோதமாய் பல காரியங்களை பேசினார்கள். நீங்கள் ஆண்டவருக்காய் உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனிதன். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த ஸ்தலத்திலே நான் உன்னை உயர்த்தி அநேகர் கண்ணி விழுவதாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அவர்கள் உன் பாத படியிலே உன் பட்சத்திலே வருவார்கள் என்று சொல்லி உன்னதமான தேவனுடைய ஊழியத்தை செய்கிற சகோதரன் தானியேல் உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கோடா கோடியாய் கர்த்தர் பெருக பண்ணுவீராக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். சுமதி, கர்த்தருடைய வல்லமையான கரங்களை தொடுகிறது மகளே சுமதி. தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வயது 18. ஆண்டோடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்கள் மீது விழுகிறது. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய வலது கை கிட்டத்தட்ட 3 வருடமாய் உங்களுடைய வலது கை சரியானபடி செயல்பட முடியாதபடி அவதிப்படுகிறீர்கள். அடிக்கடி அந்த கையில் ஒரு வலி ஏற்படுகிறது. இதுவரை 8 முறை மருத்துவரை சந்தித்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் சரீரத்திலே அந்த வியாதி குணமானதாக தெரியவில்லை. சகோதரி சுமதி, கர்த்தருடைய வல்லமையான கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதத்தை இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உயர்த்துகிற
தம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவரை உயர்த்துவதாக. மாத்தாள், ஆண்டவருடைய வல்லமையான கரமங்களை தொடுகிறது சகோதரி மாத்தாள். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வயது 42, முட்டு வலியினாலே 12 வருடமாக நீங்கள் அவதிப்படுகிறீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறது. கர்த்தர் அந்த முட்டு வலியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். அப்ரோஜனமான ஊழியக்காரன் கடமையை செய்திருக்கிறேன். இந்த மகிமையான நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஒருவரை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை நடத்துகிற தம்முடைய தாசனை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். மகிமை மகிமை